வணக்கம். வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய சில சென்டென்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நீ அங்கே போனன்னு நான் கேள்விப்பட்டேன், ஓகேவா? உனக்கு அது தெரியும்னு நான் கேள்விப்பட்டேன், நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேங்களா? எனக்கு தெரியும் நீ இதை சமைச்சிருப்பேன்னு நான் கேள்விப்பட்டேன், இல்லை நீ வெளிநாட்டில் இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன், இல்லை உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா. கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படின்னா, பாருங்க, நான் அதை கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்ப கேள்வின்னா என்னங்க அர்த்தம்? கேட்கறதுன்னு தானே அர்த்தம். கேள்விப்பட்டேன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்டிருக்கேன், உன்னை பத்தி நான் கேட்டிருக்கேன், என் காதுல விழுந்திருக்கு அந்த செய்தி அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப பாருங்க, ஹர்ட், ஓகேவா? verb 2 தானே இது, verb 3யும் அதே தான் வரும், ஓகேவா? ஹியர், ஹர்ட், இது அப்படிதான் வாசிக்கணும். இப்போ கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறது முடிஞ்சு போன விஷயம். இப்ப பாருங்க, I heard, இப்படியும் சொல்லலாம். நான் I have சொல்லி கூட சொல்லலாம். இப்பதான் ஒரு விஷயம் நான் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, இப்பதான் கேள்விப்பட்டிருக்கோம்னா I have heard அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கேள்விப்பட்டிருக்கேன். எதை? அத. I have heard that, நான் அதை கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைன்னா நான் அந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா I have heard that news, இல்லைன்னா மெசேஜ், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகே, நான் அதை கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத I have heard, இந்த இடத்துல have வந்திருக்கிறதுனால verb 3 ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? I have heard that news, நான் அந்த செய்தியை கேள்விப்பட்டேன், என்ன கேள்விப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, காட் இட்? கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஹர்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ, கேள்விப்பட்டு இருக்கிறேன், அப்ப அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகேவா? சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்துல ஹாவ் வரும். கேள்விப்பட்டதுக்கு என்ன சொன்னோம்? இப்ப நம்ம ஹாவுக்கு பக்கத்துல verb 3 வரணும்னு சொல்லிங்களா. ஹர்ட், ஐ ஹாவ் ஹர்ட், நானு கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஓகேவா? யாரை பத்தி? உங்களை பற்றி. அபவுட் யூ, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத இப்படிதான் சொல்லணும். I have heard about you. ஓகே, காட் இட்? முந்தின சென்டென்ஸ் நம்ம என்ன சொன்னோம்? நான் அதை கேள்விப்பட்டேன் அப்படின்னு தானே சொல்றோம். அப்படித்தானே சொன்னோம், கேள்விப்பட்டேன். I have heard that, நான் அதை கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத I have heard that இப்படியும் சொல்லலாம். இல்லைன்னா I heard, have வந்ததுன்னா verb 3 போடணும். இது வந்து present perfect tense, இது past tenseல சொல்லணும்னா verb 2 தான். இந்த verb 2வும் அதே தான் வரும், verb 3யும் அதே தான் வரும். ஓகேவா? I heard that, நான் அதை கேள்விப்பட்டேன், இப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். ஓகே, காட் இட்? இந்த இடத்துல கேள்விப்பட்டு இருக்கிறேன் ப்ரெசன்ட்டோட லிங்க் பண்றோம். அதனால I have heard about you, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேங்க அப்படின்னு சொல்றத நம்ம இப்படிதான் சொல்லணும். I have heard about you. ஓகே, shall we go to the next sentence? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நீ ஒரு புதிய வீடு வாங்க போறோன்னு கேள்விப்பட்டேன், நீ புதுசா ஒரு வீடு வாங்க போறோன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும். இது எப்படி சொல்லணும் பாருங்க, நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடலாம். I heard, நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு கேள்விப்பட்டேன்? நீ ஒரு புதுசா ஒரு வீடு வாங்குறதா நான் கேள்விப்பட்டேன்.
இப்போ புதுசா ஒரு வீடு வாங்க போறவங்க திடீர்னு வாங்க முடியுமா? ஏற்கனவே பிளான் பண்ணி அது பணம்லாம் சேவ் பண்ணி எல்லாமே ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஏற்கனவே பிளான் பண்ணி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நம்ம கோயிங் டு ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ ஹேட், நீ அவங்க தானே வாங்க போறாங்க, அப்ப யூ ஆர், யூ ஆர் கோயிங் டு, என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுங்க? கோயிங் டு ஃபார்ம். யூ வந்திருக்கிறதுனால நம்ம ஆர் சேர்க்கிறோம், வேர்பு. ஓகேவா? ஹெல்பிங் வேர்பு. யூ ஆர் கோயிங் டு என்ன வாங்க போறாங்க? ஒரு புதிய வீடு. யூ ஆர் கோயிங் டு எ நியூ ஹவுஸ். அவ்வளவுதாங்க. ஐ ஹார்ட் யூ ஆர் கோயிங் டு எ நியூ ஹவுஸ். நீங்க ஒரு புதிய வீடு வாங்க போறதா நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத இப்படிதான் சொல்லணும். ஓகேவா? இப்ப இதே ஒரு நீங்க ஒரு புதுசா ஒரு கார் வாங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல நியூ ஹவுஸுக்கு பதிலா எ நியூ கார், நியூ கார். I heard you are going to a new car. Going to buy. Buy. ஓகேவா? இப்ப பாருங்க, நீ ஒரு புதிய வீடு வாங்க போறதா நான் கேள்விப்பட்டேங்கிறத I heard you are going to buy a new house. ஒரு வீடு வாங்க போறதா கேள்விப்பட்டேன். அதே காருன்னா அந்த இடத்துல காருன்னு ஆட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஐ ஹர்ட் யூ ஆர் கோயிங் டு பை எ நியூ கார். நீ ஒரு புதுசா ஒரு கார் வாங்க போறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த கேள்விப்பட்டங்கிறதுக்கு நம்ம இப்படிதான் சொல்லணும், ஐ ஹர்ட் வச்சு நீங்க எவ்வளவு சென்டென்ஸ் வேணாலும் பேசிக்கலாம் பாஸ்ட் டென்ஸ்ல. ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ்ல இது இனிமேதான் ஃபியூச்சர் இனிமேதான் நடக்க போகுது. அப்ப யூ ஆர் கோயிங் டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, காட் இட். ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவன் நல்லா பாடுவான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவன் நல்லா பாடுவான்னு நான் கேள்விப்பட்டேன், இல்லை கேள்விப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க, நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? ஐ ஹர்ட். ஓகேவா? நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு, அவன் நல்லா பாடுவான்னு நான் கேள்விப்பட்டேன். அப்ப she sings well. அவ்வளவுதான். இந்த இடத்துல தட்டுங்கிற வார்த்தையை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணினாலும் ரைட்டு தான், ஆட் பண்ணலனாலும் ரைட்டு தான். ஓகேவா? பாடுவான்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாடுவாள் என்று. அந்த என்று அப்படின்னா தட்டு போடலாம், போட்டு பேசினாலும் கரெக்டு தான், போடலன்னாலும் கரெக்டு தான். ஓகேவா? இப்போ பாருங்க, ஐ ஹர்ட் ஷி சிங்ஸ் வெல். அவன் நல்லா பாடுவான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இதே இப்போ அவன் நல்லா படிப்பான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி சொல்லலாம்? ஐ ஹர்ட் ஷி ஸ்டடீஸ் வெல். அவன் நல்லா படிப்பான்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ நல்லா சமைப்பன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வர போறோம். சொல்லுங்க. ஐ ஹர்ட் நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு, நீ நல்லா சமைப்பன்னு. அப்போ சப்ஜெக்ட் யூ. சமைக்கிறதுக்கு குக். யூ குக். நல்லா அப்படின்னா வெல். யூ குக் வெல். ஐ ஹர்ட் யூ குக் வெல். நீ நல்லா சமைப்பன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதே நீ நல்லா விளையாடுவேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஐ ஹர்ட். இந்த மாதிரி நம்ம ஐ ஹர்ட் வச்சு நம்ம எவ்வளோ சென்டென்ஸ் வேணாலும் பேசலாம். யூ பிளே வெல். நீ நல்லா விளையாடுவேன்னு கேள்விப்பட்டேன். இல்லைன்னா அவங்க எல்லாம் நல்லா விளையாடுவாங்க, அவர்கள் விளையாடுவாங்க அப்படின்னா சேம் இதே தான். ஐ ஹர்ட் அப்படியே சப்ஜெக்டை மட்டும் மாத்திக்க வேண்டியதான். ஐ ஹர்ட் தே பிளே வெல். அவங்க நல்லா விளையாடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, shall we go to the next sentence? அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க.
இப்போ மதுமிதாவுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு பேரு இல்லைன்னா ஷீ கூட இல்லை ஹீ, நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அந்த இடத்துல சப்ஜெக்டை. ஓகேவா? இப்போ நான் சொல்றேன், ஆமா மதுமிதாவுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு கூட நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? இப்போ நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஐ ஹர்டு. ஐ ஹர்டு, நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு கேள்விப்பட்டேன்? மதுமிதாவுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு. அப்ப அது ஏற்கனவே அந்த செயல் நடந்துருச்சு இல்லைங்களா? அப்ப அது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும். ஐ ஹர்ட் மதுமிதா. மதுமிதா காட். கெட்னா பெறது, கெட் ரிசீவ், கெட் காட். இந்த இடத்துல verb to யூஸ் பண்றோம். ஓகேவா? ஏன்னா அது முடிஞ்சு போன விஷயம் இல்லைங்களா? மதுமிதா காட் த ஜாப். அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத இப்படிதான் சொல்லணும். ஐ ஹர்ட் மதுமிதா காட் த ஜாப். ஓகே, கெட் அ ஜாப்னா அவ வேலை வாங்குவா அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? முடிஞ்சு போன விஷயம்தான் இந்த இடத்துல இப்படிதான் சொல்லணும். அவளுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹர்ட் மதுமிதா காட் த ஜாப், இல்லைன்னா காட் அ நியூ ஜாப், அவ ஒரு புதிய ஜாப் வாங்கிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படியும் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ வெளிநாடு போயிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? ஐ ஹர்ட். ஐ ஹர்ட், நான் கேள்விப்பட்டேன். என்னன்னு கேள்விப்பட்டேன்? நீனு வெளிநாடு போயிட்டதான் கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல யார் சப்ஜெக்ட்? யூ. கோன்னா போறது, போயிட்டாங்க, முடிஞ்சு போன விஷயம். அப்ப வென்ட். யூ வென்ட் அப்ராட். ஓகேவா? ஐ ஹர்ட் யூ வென்ட் அப்ராட். நீ வெளிநாடு போயிட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத இப்படிதான் சொல்லணும். ஓகே, காட் இட்? இப்ப இதையே நீ இங்கதான் இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நீ பொய் சொல்ற, நீ இங்கதான் இருக்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம் பாருங்க. ஐ ஹர்ட். ஐ ஹர்ட் யூ ஆர் ஹியர். யூ ஆர் ஹியர் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீ இங்கதான் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ ஹர்ட் யூ ஆர் ஹியர். நீ இங்கதான் இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத நம்ம இப்படிதான் சொல்லணும். ஐ ஹர்ட் யூ ஆர் ஹியர். இந்த இடத்துல வேர்ப் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்றோம்? அவங்களுடைய ஸ்டேட்டை சொல்றோம், அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு சொல்றோம். இது இருக்கிறத சொல்லல, அவங்க வெளிநாடு போயிட்டாங்கன்னு சொல்றோம். போயிட்டாங்கன்னு சொல்றோம். ஓகேவா? இது வேர்ப். இங்க அவங்க அவங்களோட ஸ்டேட், அவங்களோட நிலைமையை சொல்றோம். ஒரு சப்ஜெக்ட் எங்க இருக்காங்க அப்படிங்கறத சொல்றோம். அப்ப ஐ ஹியர்ட் யூ ஆர் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இங்கதான் இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகே, யூ டோன்ட் லை. நீ பொய் சொல்லாத, நீனு பொய் சொல்லாத, நீ இங்கதான் இருக்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஐ ஹர்ட் யூ ஆர் ஹியர். ஓகே, காட் இட்? இதையே நீனு அங்கதான் இருக்க அப்படின்னா யூ ஆர் தேர். அவ்வளவுதான். ஐ ஹர்ட் யூ ஆர் தேர். எனக்கு தெரியும். ஐ நோ யூ ஆர் தேர். எனக்கு தெரியும் நீ அங்கதான் இருக்கன்னு. ஓகே, ஐ நோ யூ ஆர் தேர், இல்லைன்னா ஐ ஹர்ட் யூ ஆர் தேர். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவ நல்ல பொண்ணுன்னு நான் கேள்விப்பட்டேன். அவ நல்ல பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கறத எப்படி சொல்லலாம்? ஐ ஹர்ட் அவ நல்ல பொண்ணுன்னு. அப்ப எப்படி சொல்லலாம்? she is a good girl. she is a good girl அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ நல்ல பொண்ணு. I heard she is a good girl. அவ நல்ல பொண்ணுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இதே அவ திறமையானவன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னா என்ன எப்படி சொல்லலாம்? ஐ ஹர்ட் திறமையானவர். ஐ ஹர்ட் நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு? she is intelligent. ஓகேவா? she is intelligent.
அவ திறமையானவன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத நம்ம இப்படிதான் சொல்லணும். ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், அதான் நான் வந்தேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. பாருங்க, நான் கேள்விப்பட்டேன், ஐ ஹர்டு. ஐ ஹர்டு, நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு. அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்றோம். அப்ப சப்ஜெக்ட் யூ ஆர் சிக். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், ஐ ஹர்ட் யூ ஆர் சிக். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத இப்படிதான் சொல்லணும். அதனாலதான் நான் வந்தேன், தட்ஸ் வை ஐ ஹவ் கம். தட்ஸ் வை ஐ ஹவ் கம். ஐ ஹர்ட் யூ ஆர் சிக், தட்ஸ் வை ஐ ஹவ் கம். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதான் அதான் அப்படின்னா தட்ஸ் வை, அதான் நான் வந்தேன். ஓகே, காட் இட். இப்ப இதையே அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம். ஐ ஹர்ட் she is sick. அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். Shall we go to the next sentence? அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன். ஓகேவா, இதுக்கு எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.